வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம 3 வகையான ஹெல்த்தியான சூப்பரான ஒரு சட்னி ரெசிபீஸ் பார்க்கலாங்க. இந்த 3 வகை சட்னியுமே ரொம்பவே ஆரோக்கியமான சட்னி. இதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது பீட்ரூட் சட்னி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பேன் வச்சுட்டு கடலெண்ணெய் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சமாக நிறம் மாறினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. ஜீரகம் எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வரணுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் நல்லா வறுத்து விட்டுடலாம். சின்ன வெங்காயம் 20 சின்ன வெங்காயம் பக்கமாக தொலைச்சி வச்சுருக்கிறேங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு பூண்டு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுலாங்க. காரத்துக்காக 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாங்க. பீட்ரூட் நீங்கள் ரொம்ப பெரிய சைஸில் கட் பண்ணிடக்கூடாது, மீடியம் சைஸாக கரெக்டான சைஸாக கட் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் வதக்கி விடும்போது பீட்ரூட் நல்லா வதங்கி வரும். இது போல் கட் பண்ண பீட்ரூட்டை முழுமையாக அதில் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே இதெல்லாம் சேர்ந்துட்டு நல்லா வதங்கி வரணுங்க. பீட்ரூட் உங்களுக்கு நல்லா சுண்டி வர அளவுக்கு பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுலாங்க. நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்க அப்படின்னா பீட்ரூட் அவ்வளோக்கா வறுபடாதுங்க, பச்சை வாசனை அடிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்து விட்டுலாங்க. இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. ஒரு தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ உங்களுக்கு பீட்ரூட் எந்த அளவு சுண்டி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த அளவு நல்லா சுண்டி வரணுங்க. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடணுங்க. ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி அதிகமாக விட்டுறக்கூடாதுங்க. தண்ணி அதிகமாக விட்டுட்டிங்க அப்படின்னா இனிப்புத்தன்மையாக இருக்கும். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சின்ன தாளிப்பு கொடுத்துடலாங்க. கடுகு வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பீட்ரூட் சட்னி சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம மிளகு தக்காளி பழத்தை வச்சு ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாங்க. இதுவும் ரொம்பவே ஹெல்த்தியான சட்னி ரெசிபீஸ். இது போல் பழத்தையெல்லாம் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணுங்க. அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்ச மிளகு தக்காளி பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. இதை நல்லா வதக்கி விட்டுறணுங்க. காயெல்லாம் நல்லா சுண்டி வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த பழத்தோட கலர் இது போல் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பொறுமையாக வறுத்து விட்டுக்கலாங்க. இந்த அளவு சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிடலாம். இதை ஒரு தட்டத்தில் கொட்டி வச்சு நல்லா ஆற வச்சிடலாங்க. நீங்கள் எந்த அளவு வறுக்கிறீங்களோ அந்த அளவு தாங்க இந்த சட்னி கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா நல்லா கசக்கிற மாதிரி ஆயிரும். அதுக்கு பிறகு மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. அதுக்கு பிறகு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு காரத்துக்காக 3 மிளகாய் சேர்த்துருக்குறேங்க. 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. காரம் எல்லாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு மிளகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அதுக்கு பிறகு தேங்காய் துண்டுகள் சின்ன சின்னதாக இது போல் 2-3 துண்டுகள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாங்க. இது போல் எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே காய் வறுத்து வச்சுருந்தோம்ல, அதுலேயே இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சுட்டு இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதிகமாக தண்ணி விட்டுறக்கூடாதுங்க. கொரகொரப்பாக அரைச்சிட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு
அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மிளகு தக்காளி காய் சட்னி ஈஸியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சட்னி இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் அப்படின்னு எல்லா வகையான ரெசிபிக்குமே அருமையான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதே போல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக நம்ம முருங்கை இலை வேர்க்கடலை வச்சு சூப்பராக ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாங்க. இது போல் முருங்கை இலை வேர்க்கடலை ரெண்டுமே தயாராக எடுத்து வச்சுக்கலாம். இலைகள் எல்லாம் கொஞ்சம் கூட காம்புகள் இல்லாமல் சுத்தமாக எடுத்து வச்சுக்கலாங்க. வறுக்காத நான் பச்சை வேர்க்கடலை எடுக்கிறேங்க. நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுக்கிறீங்க அப்படின்னா கூட எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்ச வேர்க்கடலையும் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட சட்னி அரைக்கும் போது நீங்கள் வறுத்த வேர்க்கடலையை மட்டும் சேர்த்துக்கலாம். மற்ற சாமான்களை எல்லாம் வறுத்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவு தனியா சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வர மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க. எண்ணெயோட அளவு உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு பிறகு இதெல்லாம் ஒரு தட்டத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாங்க. இது நல்லா ஆறி வரட்டும். நம்ம அதில் இருக்கிற எண்ணெயை மிச்சம் இருக்கிற எண்ணெயிலேயே சில சாமான்களை எல்லாம் மறுபடியும் வறுத்துக்கலாங்க. மறுபடியும் பேன் அடுப்பில் வச்சுட்டு 10-20 போல் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எண்ணெய் எதுவும் சேர்க்காம அந்த பேனில் இருக்கிற எண்ணெயே போதுமான அளவாக இருக்கும். நல்லா வறுத்து விட்டுலாங்க. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. கட்டி பெருங்காயம். பெருங்காயம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வர மாதிரி தள்ளி விட்டுக்கலாங்க. பெருங்காயம் சேர்க்கும்போது நல்லா மணமாக இருக்கும். அதுக்கு பிறகு காரத்துக்காக மிளகாய் சேர்த்துக்கலாங்க. 5 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாயோட அளவு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 கொத்து அளவு சேர்த்துக்கலாங்க. அதுக்கு பிறகு இந்த சட்னிக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாங்க. சின்ன லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்துருக்குறேங்க. புளி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நல்லா சூடாகி வரட்டும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இது ஓரளவு வறுபட்டதுக்கப்புறமா இதையும் வேறு தட்டத்தில் மாற்றிடலாங்க. மாற்றினதுக்கப்புறமா திருப்பியும் அதே பேன் எடுத்துக்கலாம். ஆயில் எதுவும் சேர்க்காமல் நம்ம சுத்தம் பண்ணி வச்ச முருங்கை இலையை இதில் சேர்த்துக்கலாங்க. முருங்கை இலையை நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் இது போல் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முருங்கை இலை நல்லா சுண்டி பொரிஞ்சு வர மாதிரி லைட்டாக வறுத்து விட்டுட்டே இருக்கலாங்க. நீங்கள் இலை தீஞ்சிற அளவுக்கு விட்டுறக்கூடாது. லைட்டாக வறுபட்டு சுண்டி வரணுங்க. இந்த முருங்கை இலை மொறுமொறுப்பாக நல்லா வறுபடணுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கணும். நம்ம முருங்கை இலையை வேக வைக்க போகிறது இல்லைங்க, ஜஸ்ட்டு வறுக்கிறது மட்டும்தான். அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எந்த அளவு வறுத்துக்கிறீங்களோ அந்த அளவு தாங்க பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா மணமாக இருக்குங்க. அப்போ தான் இந்த சட்னி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா மணமாக இருக்கும். இது போல் நல்லா வறுத்து விட்டுட்டு இதையும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சோம்ல அதுலேயே சேர்த்துக்கலாங்க. அந்த தட்டத்துலேயே இந்த முருங்கை இலையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக நல்லா அரைச்சிட்டு தண்ணி தொளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாங்க. நம்மளோட முருங்கை இலை வேர்க்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த முருங்கை இலை சட்னியும் இட்லி, தோசை, சாப்பாடு அப்படின்னு எல்லா வகையான ரெசிபிக்குமே அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த 3 வகை ஹெல்த்தியான சட்னியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க. நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.
இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க.